கிரேவ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். செவ்வாய்க்கிழமை விசுவாவசு வருடம் பிப்ரவரி மாதம் 3ஆம் தேதி 2026ஆம் வருடம் தை மாதம் 20ஆம் நாள். இன்றைய நட்சத்திரம் அதிகாலை 12:29 வரை ஆயில்யம், அதன் பின்பு மகம். திதி அதிகாலை 3:33 வரை பிரதமை, அதன் பின்பு துதியை. யோகம் காலை 6:35 பிறகு நாள் முழுவதும் சித்த யோகம் நன்றாக உள்ளது. இன்றைய ராகு காலம் மாலை 3 மணி முதல் 4:30 வரை. யமகண்டம் காலை 9 மணி முதல் 10:30 வரை. குளிகை நண்பகல் 12 மணி முதல் 1:30 வரை. நல்ல நேரம் என்கின்ற சுப முறைகள் காலை 8 மணி முதல் 10 மணி வரை, பகல் 12 மணி முதல் 1 மணி வரை, மாலை 5 மணி முதல் 6 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: மிதுனத்தில் குரு, சிம்மத்தில் கேது சந்திரன், மகரத்தில் சூரியன் சுக்கிரன் செவ்வாய், கும்பத்தில் சனி ராகு புதன். இன்றைய நாள் முழுவதும் மகர ராசிக்கு சந்திராஷ்டமம். இன்றைய ராசி பலன்: மேஷம். மேஷ ராசிக்கு இது ஒரு நல்ல நாள். நன்மைகள் அதிகம் ஏற்படக்கூடிய மிக சிறப்பான நாள். மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் எடுத்த காரியத்தில் வெற்றி கிடைக்கும். உடன் பிறந்தோர் மூலம் ஆதாயம் ஏற்படக்கூடும். நீண்ட காலமாக குழந்தை இல்லாத மேஷராசிக்காரர்களுக்கு இப்பொழுது குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடும். கல்வி பயிலும் மாணவ மாணவியரின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். வேலை செய்யும் இடத்தில் மதிப்பு மரியாதை கூடும். திடீர் பிரயாணங்கள் மூலம் நன்மை அதிகரிக்கும். எனவே இந்த நாள் நல்ல நாளாக மேஷராசிக்கு அமைந்துள்ளது. ரிஷபம். ரிஷப ராசிக்கு இது ஒரு அற்புதமான நாள். நன்மைகள் அதிக அளவில் ஏற்படக்கூடிய மிக சிறப்பான நாள். இன்றைய தினம் ரிஷபராசிக்காரர்களுக்கு எடுத்த காரியத்தில் வெற்றி கிடைக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும். கணவன் மனைவி ஒற்றுமை சிறப்பாக இருக்கும். கல்வி பயிலும் மாணவ மாணவியரின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். திடீர் பிரயாணங்கள் மூலம் நன்மை அதிகரிக்கும். தொழில் முன்னேற்றம், வியாபார வளர்ச்சி சிறப்பாக இருக்கும் என்ற வகையில் இந்த நாள் நல்ல நாளாக ரிஷபராசிக்கு அமைந்துள்ளது. மிதுனம். மிதுன ராசிக்கு இது ஒரு அற்புதமான நாள். நன்மைகள் அதிகம் ஏற்படக்கூடிய மிக சிறப்பான நாள். இன்றைய தினம் மிதுன ராசிக்காரர்களுக்கு உடன் பிறந்தோர் மூலம் ஆதாயம் ஏற்படக்கூடும். தொழில் முன்னேற்றம், வியாபார வளர்ச்சி சிறப்பாக இருக்கும். கல்வி பயிலும் மாணவ மாணவியரின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். ஆரோக்கியத்தில் சற்று கவனம் தேவை என்ற வகையில் இந்த நாள் நல்ல நாளாக ரிஷபராசிக்கு அமைந்துள்ளது. கடகம். கடகராசிக்கு இது ஒரு நல்ல நாள். நன்மைகள் அதிகம் ஏற்படக்கூடிய மிக சிறப்பான நாள். கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். எதிர்பார்த்த பண வரவு மிக சிறப்பாக இருக்கும். கல்வி பயிலும் மாணவ மாணவியரின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். திடீர் பிரயாணங்கள் மூலம் அதிர்ஷ்டம் அமையும் என்ற வகையில் இந்த நாள் நல்ல நாளாக கடகராசிக்கு அமைந்துள்ளது. சிம்மம். சிம்ம ராசிக்கு இது ஒரு நல்ல நாள். நன்மைகள் அதிகம் ஏற்படக்கூடிய மிக சிறப்பான நாள். சிம்ம ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் எடுத்த காரியத்தில் வெற்றி கிடைக்கும். கணவன் மனைவி ஒற்றுமை சிறப்பாக இருக்கும். திடீர் பிரயாணங்கள் மூலம் நன்மை அதிகரிக்கும். நீண்ட நாள் கனவான அசையா சொத்து வாங்கும் வாய்ப்பு அமையும். எனவே இந்த நாள் நல்ல நாளாக சிம்ம ராசிக்கு அமைந்துள்ளது. கன்னி. கன்னி ராசிக்கு இது ஒரு நல்ல நாள். நன்மைகள் அதிக அளவில் ஏற்படக்கூடிய மிக சிறப்பான நாள். திருமணமாகி நீண்ட காலமாக குழந்தை இல்லாத கன்னி ராசிக்காரர்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடிய அற்புதமான காலம் இது. திடீர் பிரயாணங்கள் மூலம் நன்மை ஏற்படும். அசையா சொத்து வாங்கும் வாய்ப்பு உருவாகும். எடுக்கும் முக்கிய காரியங்களில் சற்று நிதானமும் செலவுகளில் கட்டுப்பாடும் தேவை என்ற வகையில் இந்த நாள் நல்ல நாளாக கன்னிராசிக்கு அமைந்துள்ளது. துலாம். துலாம் ராசிக்கு இது ஒரு அற்புதமான நாள். நன்மைகள் அதிக அளவில் ஏற்படக்கூடிய மிக சிறப்பான நாள். துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் பணம் வரவு, பணம் கொடுக்கல் வாங்கல் மிக சிறப்பாக இருக்கும். திருமணமாகி நீண்ட காலமாக குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடும். வேலை செய்யும் இடத்தில் ஒரு சில பேருக்கு பதவி உயர்வு அமைய வாய்ப்பு உள்ளது. அசையா சொத்து வாங்கும் வாய்ப்பு மிகவும் சிறப்பாக உள்ளது என்ற வகையில் இந்த நாள் நல்ல நாளாக துலாம் ராசிக்கு அமைந்துள்ளது. விருச்சிகம். விருச்சிக ராசிக்கு இது ஒரு நல்ல நாள். நன்மைகள் அதிக அளவில் ஏற்படக்கூடிய மிக சிறப்பான நாள். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் உடன் பிறந்தோர் மூலம் ஆதாயம் ஏற்படக்கூடும். பணம் வரவு, பணம் கொடுக்கல் வாங்கல் மிக சிறப்பாக இருக்கும். தொழில் முன்னேற்றம், வியாபார வளர்ச்சி நல்லபடியாக அமையும். அசையா சொத்து வாங்கும் வாய்ப்பு அமையும் என்ற வகையில் இந்த நாள் நல்ல நாளாக விருச்சிக ராசிக்கு அமைந்துள்ளது. தனுசு.
தனுசு ராசிக்கு இது ஒரு நல்ல நாள். நன்மைகள் அதிக அளவில் ஏற்படக்கூடிய மிக சிறப்பான நாள். இன்றைய தினம் தனுசு ராசிக்காரர்களுக்கு எடுத்த காரியத்தில் வெற்றி கிடைக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும். உடன் பிறந்தோர் மூலம் ஆதாயம் ஏற்படக்கூடும். கணவன் மனைவி ஒற்றுமை சிறப்பாக இருக்கும். கல்வி பயிலும் மாணவ மாணவியரின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். போட்டித் தேர்வில் பங்கு பெறும் தனுசு ராசிக்காரர்கள் இன்றைய தினம் வெற்றி பெறுவார்கள் என்ற வகையில் இந்த நாள் நல்ல நாளாக தனுசு ராசிக்கு அமைந்துள்ளது. மகர ராசிக்கு இன்றைய நாள் முழுவதும் சந்திராஷ்டமம். புதிய முயற்சிகள் எதுவும் தொடங்க வேண்டாம். வழக்கமான ரெகுலரான வேலைகளை மட்டும் பார்க்க வேண்டும். சந்திராஷ்டமம் இருப்பதால் இறை வழிபாட்டில் அதிக கவனம் செலுத்துவது நல்லது. கும்ப ராசிக்கு இது ஒரு நல்ல நாள். நன்மைகள் அதிக அளவில் ஏற்படக்கூடிய மிக சிறப்பான நாள். இன்றைய தினம் கும்பராசிக்காரர்களுக்கு எடுத்த காரியத்தில் வெற்றி கிடைக்கும். தொழில் முன்னேற்றம், வியாபார வளர்ச்சி சிறப்பாக இருக்கும். நீண்ட காலமாக குழந்தை இல்லாத கும்பராசிக்காரர்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடும். கணவன் மனைவி ஒற்றுமை சிறப்பாக இருக்கும். எனினும் செலவுகளின் சற்று கட்டுப்பாடு தேவை என்ற வகையில் இந்த நாள் நல்ல நாளாக கும்பராசிக்கு அமைந்துள்ளது. மீன ராசிக்கு இது ஒரு அற்புதமான நாள். நன்மைகள் அதிகம் ஏற்படக்கூடிய மிக சிறப்பான நாள். இன்றைய தினம் மீனராசிக்காரர்களுக்கு பணம் வரவு, பணம் கொடுக்கல் வாங்கல் மிக சிறப்பாக இருக்கும். தொழில் முன்னேற்றம், வியாபார வளர்ச்சி அற்புதமாக அமையும். எடுக்கும் முக்கிய காரியங்கள் சற்று நிதானம் தேவை. கல்வி பயிலும் மாணவ மாணவியரின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். அசையா சொத்து வாங்கும் வாய்ப்பு அமையும். எனினும் செலவுகள் சற்று கூடுதலாகவே இருக்கும் என்ற வகையில் இந்த நாள் நல்ல நாளாக மீனராசிக்கு அமைந்துள்ளது. மீண்டும் நாளை காலை கிரேவின் ராசி பலன் நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.